பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து மண்ணுக்குள் சிக்கிய பணியாளரை ஜேசிபி இயந்திரம் மூலம் காப்பாற்ற முயன்ற போது தலை துண்டாகி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டதாரி இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தின் முழு விவரம் இதோ. சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் காமராஜ் தெருவில் பாதாள சாக்கடை தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இரண்டு நாட்களாக பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் தோண்டிய பிறகு மண்வெட்டி கடப்பாரை கொண்டு சீர் செய்யும் பணியில் முருகானந்தம் உட்பட 3 நபர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக 8 அடி உயரத்தில் இருந்த மண் சரிந்து முருகானந்தம் மீது விழுந்தது. இதில் அவர் முழுவதுமாக மண்ணால் மூடப்பட்ட நிலையில் சக பணியாளர்கள் ஜேசிபி உதவியுடன் மண்ணை தோண்டி அவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஜேசிபி இயந்திரம் அவரின் தலைப்பகுதியை மட்டும் பீத்துக் கொண்டு வந்தது. இதனால் சம்பவ இடத்திலேயே முருகானந்தம் உயிரிழந்தார். செய்வதறியாது திகைத்த பணியாளர் மற்றும் ஜேசிபி ஓட்டுநர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்து அவர்களின் உதவியுடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் மண்ணிற்கு அடியில் புதைந்திருந்த அவரின் உடல் பகுதியை மீட்டனர். அதனைத் தொடர்ந்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக உடலை அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இறந்த முருகானந்தம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கீழச்சிறுவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர். 27 வயதான முருகானந்தம் பிஎஸ்சி படித்து முடித்திருக்கிறார். படிப்பிற்கு ஏற்ற பணி கிடைக்காத நிலையில் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் தினக்கூலி தொழிலாளியாக வேலைகளை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக ஜேசிபி ஓட்டுநர் விஜய் என்பவரை சேலையூர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.